அவரை உயர்த்தும் போது கர்த்தர் சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நீர்தான் போற்றுதலுக்குரியவர் என்று அவரை போற்றுவீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அன்பு உறவுகளே, அன்பு ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 12:2 கர்த்தராகிய யெகோவா என் கீதமும் ஆனவர். பிரியமானவர்களே, கீதமும் ஆனவர் என்றால் போற்றுதலுக்குரியவர், பாடலுக்குரியவர், துதிக்கு உரியவர், ஸ்தோத்திரத்துக்குரியவர், வாழ்த்துதலுக்குரியவர். யாருங்க? கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு யார் யாரையோ புகழ்ந்து தள்ளுறான். உண்மையிலேயே போற்றுதலுக்குரியவர், பாடலுக்குரியவர், கீதமும் ஆனவர், பஜனைக்குரியவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. ஆகவே அவரை புகழ வேண்டும். அவர்தான் நம்முடைய பாடல். அவரை பாட்டினால் உயர்த்த வேண்டும், துதியினால் உயர்த்த வேண்டும். அவரின் சங்கீதம், அவரின் இசை என்று சொல்லி அவரை உயர்த்தி 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 வைக்க வேண்டும். அப்படி அவரை உயர்த்தும் போது கர்த்தர் சொல்றார், என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நீர்தான் போற்றுதலுக்குரியவர் என்று அவரை போற்றுவீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். செஞ்சு பாருங்க, ஆசீர்வாதத்தை தானாக பெற்றுக் கொள்வீர்கள். God bless you.